பாய். போன் வச்சுட்டு போயிட்டான், சார்ஜ் போட்டு அப்படியே மறந்துட்டு. சரி பை பை. பாய். அஸ்பக்கு வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நாங்கள் அஸ்பக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அஸ்பக்கை ட்ராப் பண்ணுறதுக்கு சிவானா, அம்மா, நான் 3 பேர் தான் வந்தோம். இங்கே வந்து இது ரயில்வே கேட்டோட பேக் சைடு. நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு போகணும். எதுக்கு போகணும்? எதுக்குன்னா சும்மா சாட்டர்டே நைட், இன்னைக்கு இங்கே பாருங்க சாட்டர்டே நைட்டு, அதனால ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் சுற்றி பார்க்க போகிறோம், எல்லாம் கிடையாது. முதல்ல இங்கெல்லாம் போவோம், பிரியாணி சாப்பிட போவோம், பூஸ்ட் குடிக்க போவோம். இப்போ எங்கேயுமே போகிறது இல்லையாம்மா. அப்புறம் எங்கே போவோம்? சரி, ஆனாலும் 1 மாதம் போயிட்டு வரோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கேம்மா. நீங்கள் அங்கே தான் ஒரு ட்ரெயின், அவங்களுக்கு ட்ரெயின் இன்னும் 1 hour இருக்கு. இதோ மேலே பாருங்க, மேலே வந்து ஒரு ட்ரெயின் போகுது. இதோ இதுக்கு கீழே தான் நம்ம ட்ரெயினுக்கு கீழே தான் போக போகிறோம். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜிஹெச் அங்க பாருங்க, கோயம்புத்தூர் திருச்சி ரோடு. இது வந்து அப்படியே திருச்சி ரோடு. அப்புறம் இங்க போனோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் கேட் வந்து இதோ இங்க பாருங்க. இது என்னன்னா ஃபுட் எக்ஸ்பிரஸ்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. சென்னையில இந்த மாதிரி ஒன்று சென்ட்ரல்ல கொண்டு வந்தாங்க, ட்ரெயின் பெட்டிக்குள்ள ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஓ, இப்போ இங்க அந்த மாதிரி தான் இருக்கு. இதோ அதே கான்செப்ட். சோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் இல்லனா, இது இல்ல ஃப்ரண்ட், இன்னும் அங்க இருக்கு. இங்க வந்து சாட்டர்டே அப்படிங்கறனால கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு, ஏன்னா டிராவலிங்லாம் இருக்கிறனால கூட்டம் இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் ஹாப்பி ஜர்னி கோயம்புத்தூர் ஜங்ஷன். பாருங்க, இதுதான் கோயம்புத்தூரோட ரயில்வே இங்க. ஆமா ஆமா, இதோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் போல. இதோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா இங்க ஃபுட் எல்லாமே இருக்கு. இதோ இங்க பாருங்க, மெயின் என்ட்ரன்ஸ். இதோ அங்க இருக்கு பாருங்க ஸ்டீம் இன்ஜின். இதோ அங்க ஸ்டீம் இன்ஜின். நல்ல கூட்டம் தான் போல, சனிக்கிழமை நைட்டு அப்படிங்கிறனால இங்கே நிறைய கூட்டம் வருது. ஆமாம், நம்ம ஒரு நாள் நான் ட்ரெயினில் வந்து இது வரைக்கும் போனதில்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் நாங்கள் பெங்களூர் ட்ரெயினில் போயிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின்லேயே போனதில்லை. ஸோ இங்கே பாருங்க, இங்கே நம்மளோட எல்லா ரூட்ஸும் இங்கே இருக்கும். மருதமலை 15 கிலோமீட்டர், காந்திபுரம் 3 கிலோமீட்டர், ஏர்போர்ட். நம்ம இதை விட்டு வெளியே வந்தாலே வெறும் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும், இங்கே சாப்பிட்றது, அத்தியாவசிய தேவையான பொருள் எல்லாமே. ஏன்னா நல்லா இருக்குமா தெரியல. ஆமா, சாப்பிட்டவங்க யாராவது இருந்திருந்தா இங்க எதுல வந்து டேஸ்டா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கமெண்ட். நல்லா இருந்தாலே சொல்லுங்க போதும். நல்லா இருக்காதா? பெரும்பாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா? ரயில்வே ஸ்டேஷன்ல ஏன்னா பேசஞ்சர் தானே சாப்பிடுவாங்க, ஆவரேஜா தான் இருக்கும் டேஸ்ட். மறுபடியும் நாங்க வந்து சாப்பிட போறாங்க அப்படின்னு. ஆனா ஒரு டைம் நாங்க பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல சாப்பிட்டோம் பாருங்க, அந்த கேன்டீன்ல, ரயில்வே கேன்டீன்ல. படுமோசம், அம்மாக்கெல்லாம் ஒரு வாரம் வயிறு சரியில்லை. ஏமா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. இதோ இங்க பாருங்க, ஆஃபீஸ் ஆஃப் எஸ்பி ஆஃபீஸ். இதுதான் ஒரு பழமையான தியேட்டர் ஒன்று போச்சு. என்ன தியேட்டர்னா ஞாபகம் இல்லை எனக்கு, சாந்தியா தெரியல. இதோ இங்க பாருங்க, சிட்டி போலீஸ் கலெக்டர் ஆஃபீஸ். இப்போ இது எங்கன்னா அவினாஷி ரோடு. இது வந்து அவினாஷி ரோடு, அந்த ரவுண்டானா. எங்க போகணும் நம்ம வந்து இப்போ இந்த வழியா போகணும், இந்த வழியா போகணும். நம்ம ரைட் சைடுல தான் போகணும். இங்க வாவுசி பார்க்கு கீழ தானே இது. இது ரவுண்டானா, அத ப்ரூஃபீல்ட் கிட்ட ரவுண்டானா. ஆமா ஆமா, அந்த ரைட் சைடுல இருக்கு. புரிஞ்சுடா, ரவுண்டானா. நான் இதுல வாவுசி. இப்போ நம்ம வந்த வழியே போகாம நம்ம சுத்திட்டு போலாம். ஐயோ ஐயோ, புதுசா இருக்கு இவ்வளவு பெரிய காம்பி, இது முன்னாடி இல்லாத மாதிரி. இல்ல, இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்காங்க போல. சோ இப்போ நம்ம எங்க போக போறோம்னா டிஃபரண்டான வழியில. எங்க போக போறோம்? இந்த வழியா வந்தோம், இந்த ரோட்ல வந்தோம் சந்துல. இங்க வந்து நேரா இப்படி போனோம் அப்படின்னா கேஜி தியேட்டர் இதுக்குள்ள அங்க தெரியும்.
இது வந்து அவினாஷி பாலம். இங்க இப்ப வந்து நம்ம ஏற போறோம் அவினாஷி பாலம். இறங்க போறோம். சொல்லாதடி. அங்க பாருங்க, அங்கேயே நம்ம போர்ட்ல எல்லாம் போட்டுருக்குது. சேலம்லாம் போனோம்னா நம்ம இப்படி வந்து தான் ஏறுவோம். இப்படி வந்து ஏறுவோம். மேல போகணும். அப்படியே பெங்களூர் அவினாஷி. ஓகே. இந்த பாலத்து மேல யாராவது போயிருக்கீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஸ்பீடா போறவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அங்க ஸ்கிரீன்ல போடுறாங்களாமா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சரியான சிரிப்பு வருது. இன்னும் அன்னைக்கு இங்கதான் நம்ம சாப்பிட்டோம். இங்க இந்த வழியா தான் போய் இதெல்லாம் காளான், பிரிட்டிஷ் காளான் எல்லாம் சாப்பிட்டோம். இதோ பாருங்க எக்ஸிபிஷன் ஓபன் பண்ணி. இதுதான் இருட்டா இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா, எக்ஸிபிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, டைம் ஆயிடுச்சு பாருங்க. டைம் வந்து அதனால ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடந்தவங்க இங்கதான் வந்து நின்று ஏற்றி வந்து இங்கதான் வந்து. ஆமா, இங்க பாருங்க அரசு பொருள் காட்சி. சிஎம் ஓபன் பண்ணி வச்சாரா இது? இல்ல தெரியல. சிஎம் தான் ஓபன் பண்ணாராமே. இங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்தப்ப எல்லாமே இங்க எல்லாமே கூட்டமா இருக்கும். ஏமா? ஆமா, நாங்களும் தான் டெம்பரா ஜல்லிக்கட்டுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு நாங்க சாச்சா மாமா அவங்க எல்லாம் வந்தோம். ஃபுல்லாமே ப்ரொடெஸ்ட் நடந்த இடம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்குலாம் ஞாபகம் இல்ல அக்யூரேட்டா. ஆனா நம்ம போனது வந்தது ப்ரொடெஸ்ட் பண்ணது எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் 7th படிக்கும் போது அதெல்லாம். இப்ப வந்து நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் அப்படின்னா வஉசி பார்க்க தாண்டி ஜெயில் இருக்கு அங்க. நம்ம இப்ப ஜெயிலுக்குலாம் போகல, ஆனா ஜெயில் ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க வரும் நம்ம ஏதாவது பொருட்காட்சியில போனோம் அப்படின்னா ஒரு டைம் இங்க பார்க்கிங் இங்க இருந்துச்சு. அது வழியா நாங்க இப்படி வந்தோம். இப்படி வந்தீங்களா? இது ஜெயில் வழியா வந்தோம்லனா? ஆமா, அந்த கேட் வழியா. இங்க பாருங்க, அதுவும் சாட்டர்டே அப்படிங்கறனால டிராவல்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு டிராவல்ஸ் நிக்குதுன்னு. எல்லாமே அப்படியே கிளம்புது போல. அங்க பாருங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. எனக்கு போகணும்னு ஆசை டிராவல்ஸ்ல. எங்க தூரமா போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா எவ்வளவு லக்ஸரியா இருக்கு. அஸ்பக் ஒரு டைம் ஹைதராபாத் வந்துட்டு அந்த சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ்ல போனா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போல இருந்து எனக்கு ஆசை, கண்டிப்பா ஒரு நாளாச்சும் நம்ம டிராவல்ஸ்ல போகணும். ஏன்னா எங்க போனாலும் இவங்க கார்ல எடுத்துட்டு கூட்டிட்டு போறனால அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். மும்பைக்கே கார்ல போனவங்க. ஆமா, இவங்க எல்லாம் வந்து மும்பைக்கே கார்ல போனாங்க ஒரு டைம். ஆனா நான் போல, இவங்க மட்டும் போனாங்க. அம்மா, அஸ்பக்கு, சிவானா எல்லாரும். இங்க பாருங்க, இது வந்து வஉசி பார்க் ரோடு. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா வஉசி பார்க். இங்க வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. எத்தனை டைம் வந்து இங்க ஜூலாம் ஃபர்ஸ்ட் இப்ப ஜூ எடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் அங்க ஜூ எல்லாம் இருக்கு, வஉசி ஜூ. அங்கெல்லாம் வந்து இருந்து ஜாலியா இருப்போம். கவுண்டம்பாளையத்துல இருக்கும்போது அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டமா வந்துருப்போம். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கலாம். அங்கேயே உட்காந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் அது ஒரு மாதிரி காலம் நல்லா இருக்கும், சூப்பரா. இது வந்து காந்திபுரமோட மெயின் ரவுண்டானா. நம்ம இந்த சைடு போனா நஞ்சப்பர் ரோடு. இது வந்துட்டு நம்ம நார்மலா காந்திபுரம் இருக்குல்ல, இந்த பாலத்து மேல ஏறினா கணபதி. நம்ம வந்து இப்ப பாலத்து கீழே போறோம், காந்திபுரம்க்கு போறோம். நம்ம வந்து இப்ப காந்திபுரம் ரோடு வர போறோம். இல்ல, காந்திபுரம் ரோடு வந்துட்டோம். அங்க பாருங்க, அங்க ஒரு அங்க லைட் எரியுதா, அதுதான் வந்து செம்மொழி பூங்கா. அந்த வந்து இன்னொரு டைம் போலாமா, ஈவினிங் டைம்ல போலாம் எல்லாரும் செம்மொழி பூங்கா. மேல போனா காந்திபுரம், ஆமா கணபதி போவோம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து இது வரும், என்ன பஸ் ஸ்டாண்ட் வரும். இங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல் பார்க் எலான்சா. ரொம்ப டிராபிக்கா தான் இருக்கு. பாருங்க, இங்க ஏதோ ஜேசிபி ஒர்க் போயிட்டு இருக்கு. நைட் டைம்ல என்ன ஒர்க் போகுது? குழி தோண்டிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்முக்கு தோன்றாங்கன்னு நினைக்கிறேன். தோன்றாங்க. ஆமா, அந்த சவுண்ட்லாம் சும்மா டமார் நீர்னு இருக்கு. பாருங்க, பகல்ல இந்த ரோடு அவ்வளோ கூட்டமா இருக்கும். ஆனா நைட் டைம்ல பாருங்க ஈக்காக்கா கூட இல்லை. காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இங்க பாருங்க ஆம்னி வேனும் எவ்வளோ நிக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட். சேலம் பஸ், திருப்பூர் பஸ் அதெல்லாம் போறது. இதோ இதுதான் இந்த சேலம் திருப்பூர் போறவங்கலாம் வந்து இங்க நிக்கும் அந்த பஸ். அப்புறம் வந்து இங்க பாருங்க பெரியார் லைப்ரரி. இது வந்துட்டு லைப்ரரி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது ஓபன் ஆனா நம்ம கண்டிப்பா போலாம். இது வந்து அவ்வளோ பெரிய லைப்ரரி ஓபன் பண்ணல. ஆமா, சூப்பரா பண்ணிருக்காங்க.
இனிதான் ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணா கண்டிப்பா போகணும். பாத்தீங்களா, டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதோ அங்க இருக்கு இந்த டவுன், கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட். நீங்க வந்து கோயம்புத்தூர் உள்ளூர்ல எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணணும்னா காந்திபுரம் வந்து நீங்க இங்க ஏறிக்கிட்டாலே போதும். இதோ இது ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம் தான். இது வந்து கிராஸ்கட் ரோடு. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு கணபதி இருக்கும், கணபதி சில்க்ஸ். ஆனால் அதை ஓப்பன் பண்ணிட்டு சிவா டெக்ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டு சிவா டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க, மகாவீஸ். அதுக்கப்புறமா இதுதான் மெயின். எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும் கோயம்புத்தூரில், இந்த கிராஸ்கட்டோட இடம். நாங்களாம் இந்த இடத்த எண்ணி பார்க்காத அளவுக்கு சுற்றி இருக்கோம், சுத்துன்னு. ஆனால் இப்போ இடம் வந்து கொஞ்சம் மணி 11 ஆக போதா, அதனால லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இடம் இப்படி இருக்கு. இல்லை அப்படின்னா சும்மா தகன்னு மின்னும் இந்த ரோடே. ஆனால் இப்போ மின்னலை. இங்கே பாருங்க எவ்வளோ ஆம்னி பஸ், புதுசாக பஸ் பார்க்கலாம் போலமா இப்படி வந்தா. போயிடுச்சு போல. இது வந்து மேலே வந்து மேம்பால ஏறுறவங்களுக்கு, இல்லை கீழேயும்னாலும் ஸ்ட்ரைட்டாக போனால் கணபதி. நம்ம வந்து இப்போ லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 100 feet ரோடு. இங்கே பாருங்க, அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்கு, டபுள் பிரிட்ஜ். இது வந்துட்டு நம்ம நவ இந்தியா போகிற பாலம். இந்த கீழே இருக்கிற குட்டி பிரிட்ஜ் வந்துட்டு கணபதி போகிற பாலம். ஸோ அங்கே கணபதி, இன்சைட் போனால் நவ இந்தியா. நம்ம வந்து இப்போ வந்து 100 feet ரோடு போகிறோம். எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் பாருங்க, பெரிய ஃப்ளைஓவர். இது கோயம்புத்தூர் வீட்டுக்கு போயிடுவோம். அவன் ட்ரெயின் ஏற மாட்டான் பாரு, இவ்வளோ சுற்றிட்டு. நம்ம வந்து இப்போ 100 feet ரோடு வந்தாச்சு. இந்த ஹெச்எம்ஆர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கற்பகம் தியேட்டர், கோயம்புத்தூரோட ஓஜி தான் கற்பகம் தியேட்டர். நிறைய படத்துக்கு வரும். கற்பகம்க்கு இப்போல்லாம் அவ்வளோவா படத்துக்கே வரதில்லை. ஏன்னா இப்போ படம் எதுவும் நல்ல படமே வரும். படத்தை வந்து பார்த்துரும், அடுத்த ஒரு வாரத்துலேயே ஓடிடியில் வந்து மனசே வலிக்குது இல்லைன்னா. நம்ம வந்து இந்த ரோடு இப்போ 100 feet ரோடா, இதுக்கு நேர் பக்கத்துல இந்த சைடு போனா காந்திபுரம். இந்த 2 ரோடுமே வந்து அவ்வளோ ஜகஜகன் கூட்டமா இருக்கிற ரோடு, அவ்வளோ லைட்டு பளபளன்னு இருக்கிற ரோடு. 11 மணி அப்படிங்கறனால இவ்வளோ ஒலி இல்லாம தெரியுது. ராம்ஸ் க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. ஓப்பன்ல தான் இருக்கு. அவங்கள மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு வைப்பாங்க போல. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஃபுல்லாமே சாப்பாடு கடை தான். இந்த பவர் ஹவுஸ் இருக்கா, இந்த பவர் ஹவுஸ்ல இருந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வெறும் சாப்பாடு கடை, ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டுமே அவ்வளோ இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா டிஃபனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீன், சிக்கன் சில்லி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க பழமுதி நிலைமை. இங்கே தான் நம்ம எப்பவுமே ஜூஸ் குடிப்போம். இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குன்னா? ஆமாம், இன்னும் ஓப்பனில் இருக்கு, என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து அங்கே சங்கனூர் வழியாக வந்துட்டு நாங்கள் இப்படி போனோம். ஆனால் அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நல்லாம்பாளையம் வழியாக போக போகிறோம். இதுவுமே சங்கனூர் தான், ஆனால் இது போய் நல்லாம்பாளையத்தில் ஜாயின் ஆகும் இந்த ரோடு. அங்கே வந்து பெரிய வண்டிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரோடை. அப்படிதான் இருக்கும். பெரிய வண்டி போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி அங்கே போனா எந்த வண்டியுமே போகக்கூடாது, வர வண்டிக்கு மட்டும் தான் வழி விட்டுருக்காங்க. ஒன் வே வழி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம வந்து அங்கே சங்கனூர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டோமா, லெஃப்ட் கட் பண்ணாமல் நம்ம வந்து இப்போது நல்லாம்பாளையத்துக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கவுண்டம்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம் ரோடுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இங்கே கவுண்டம்பாளையம் ஃப்ளைஓவர்லாம் இருந்தப்போ காலேஜ்லாம் இந்த சைடு தான் சுற்றி விடுவாங்க. நம்ம எங்கேயாவது போகணும், காந்திபுரம் சைட் போகணும் அப்படின்னாலும் நம்மளுமே வந்து இந்த நல்லாம்பாளையம் வழியாக தான் சுற்றி வந்துட்டு இருப்போம். இந்த கவுண்டம்பாளையம் பிரிட்ஜ்னால இங்கே இருக்கிற எல்லாரோட அத்துப்படி. ஏன்னா இப்போ வந்து கொக்கரக்கோ இருக்கா, இங்கே பாருங்க, இங்கே இந்த சைட் போனால் கவுண்டம்பாளையம், கொக்கரக்கோ, மேட்டுப்பாளையம் ஜாயின் ஆகி நம்ம வந்து துடியூர் சைட் போகிறோம். இப்போ அதான் கவுண்டம்பாளையம் பேக் சைடு இருக்கு. அவ்வளோ நேரம் நம்ம காந்திபுரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ கூட்டமே இல்லாம அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் வெள்ளக்கிணறு தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள இங்க பாருங்க நம்ம ஏரியாவே எப்படி லைட்டும் கீட்டும்
தெரியுமா ஜேன்னு இருக்குன்னு. நியூ பேபின்னு ஒரு கடை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. இங்க பாருங்க, இதோ இங்க எவ்வளவு இதுவா இருக்கு. எப்பயுமே இங்க தண்ணி வந்து தேங்கி நிக்குது. ஒரு இடம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து போற அவ்வளோ 100 கார் 1000 கார் போற இடத்துல இப்படி தோண்டி வச்சுட்டு தண்ணி வந்து தேங்கி நின்றுட்டே இருந்தா எப்படி? ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த மாதிரி எங்களை மாதிரி உள்ள போறவங்களுக்கு தான். இந்த மாதிரி கார்ல வரவங்க ஈஸியா போயிடுறாங்க. ஆனா காரும் பைக்கும் சேர்ந்து வரும்போது பைக்காரங்க மேல எல்லாம் இடிக்கும். தண்ணி அப்படியே தெரிஞ்சிடும். எங்களுக்கே அஸ்பு கிடையாது, பிக்கப் பண்ணலாம் வருவான்லம்மா ஸ்டாப்புக்கு. அப்பெல்லாம் எனக்கே காலை எத்தனை டைம் தெரிச்சிருக்கு தெரியுமா?